காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஹமாஸினுடைய தலைமைகளில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய சில முக்கியமான கருத்துக்கள். 680 மில்லியன் டாலர்களை அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக்கொள்ளப் போகும் கைகூலி அப்பாஸ். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வரைபடமும் பலஸ்தீனிய தலைமைகள் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும். மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் அமெரிக்காவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேராசைகளும். நாளுக்கு நாள் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேராசை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை விரிவாக்க வேண்டும், கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை முழுமையாக செயற்படுத்த வேண்டும், புதியதொரு மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை உருவாக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் பேராசைப்பட்டிருந்தார். இதற்கமைவாக ஜனாதிபதியானதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை விரிவாக்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதமே தெரிவித்திருந்தார். இவ்வாறு தன்னுடைய நண்பனுக்காக பேராசைப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அமெரிக்காவையும் விரிவுபடுத்த வேண்டும் என பேராசைப்பட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எவ்வாறு கிரேட் இஸ்ரேல் உருவாக்கப்பட வேண்டுமோ அதே போன்று கிரேட் அமெரிக்க திட்டத்தையும் உருவாக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார். இதற்கமைவாக அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கனடாவை இணைத்துக் கொள்ளப் போவதாகவும் கனடாவில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் அமெரிக்காவுடன் ஒன்றிணைவதற்கு விரும்புகின்றார்கள் என்றும் அமெரிக்காவுடன் கனடாவானது ஒரு மாநிலமாக ஒன்றிணைவதன் மூலமாக அதிகளவான பொருளாதார இலாபங்களையும் கனேடிய மக்கள் அடைந்து கொள்ள முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரத்திலிருந்து தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வந்தார். தற்போது கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கு பிறகு கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது தான் சரியான தீர்வாக அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார். இராணுவ பலத்தினை பயன்படுத்தாமல் பொருளாதார பலத்தினை பயன்படுத்தி நான் கனடாவை அமெரிக்காவுடன் ஒன்றிணைப்பதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொள்வேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதாவது கனடா மீது பொருளாதார தடைகளை விதித்து அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வழங்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் அதிகளவான வரிகளை விதித்து கனடாவை பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்க வைத்து டொனால்ட் ட்ரம்ப் கனடா முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொள்ள முயற்சி செய்கின்றார். அதே போன்று டென்மார்க் அரசாங்கத்திற்கு கீழால் இருக்கக்கூடிய கிரீன்லாந்து பிரதேசங்களையும் அமெரிக்காவோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கிரீன்லாந்து பிரதேசங்களை முழுமையாக அமெரிக்காவோடு இணைத்துக் கொள்வதன் மூலமாக இரண்டு தரப்பினரும் பொருளாதார லாபங்களையும் அடைந்து கொள்ள முடியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதே போன்று கிரீன்லாந்தானது அமெரிக்காவுடன் இணைவது ஒரு முக்கிய நகர்வாக அமைந்திருக்கும் என்றும் இது இரு தரப்பினருக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்றும் எலன் மஸ்கும் தன்னுடைய கருத்துக்களை சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார். அதே போன்று இராணுவ பலத்தினை அல்லது பொருளாதார பலத்தினை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கு தயாராகி வருவதாகவும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு கடந்த 2 வாரத்திற்கு முன்பே பனாமா கால்வாயானது அமெரிக்காவுக்கு சொந்தமான கால்வாய் என்றும் நான் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகு பனாமா கால்வாயை அமெரிக்காவுக்கு சொந்தமான கால்வாயாக மாற்றி விடுவேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் இராணுவ பலத்தினை பயன்படுத்தி பனாமா கால்வாயை முழுமையாக அமெரிக்காவுடன் இணைப்பதற்கு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு மெக்சிகோ வளைகுடாவையும் நான் அமெரிக்காவோடு இணைத்து அதனை அமெரிக்காவின் வளைகுடா என்று பெயர் மாற்றம் செய்ய போவதாக டொனால்ட் ட்ரம்ப் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கனடா, கிரீன்லாந்து, பனாமா, மெக்சிகோ வளைகுடா ஆகிய பிரதேசங்களை முழுமையாக அமெரிக்காவுடன் ஒன்றிணைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார். அதாவது அமெரிக்காவின் நில பிரதேசங்களை முழுமையாக விரிவாக்கி வட அமெரிக்க கண்டத்தினை முழுமையாக அமெரிக்க நாடாக மாற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கிரேட் இஸ்ரேலை உருவாக்குவதற்கான திட்டத்தை போன்று அமெரிக்க கண்டத்திலே கிரேட் அமெரிக்காவை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளார். அதே நேரம் அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. அமெரிக்க மக்களுடைய பொருளாதார செலவுகளும் வாழ்க்கை செலவுகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு அமெரிக்காவின் மொத்த கடனானது 30 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு கீழாலேயே காணப்பட்டது. ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது ஆரம்பிக்கப்பட்டு ஓரிரு மாதங்களிலேயே அமெரிக்காவின் மொத்த கடனானது 32 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவில் உயர்ந்தது. அமெரிக்காவின் உச்ச கடன் எல்லையானது 32 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாகவே எல்லைப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த எல்லைக்கு அதிகமாக அமெரிக்கா கடன்களை வாங்குமாக இருந்தால் 32 டிரில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாக அமெரிக்கா கடன்களை பெறுமாக இருந்தால் அது அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கே மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும் என அமெரிக்காவின் பொருளாதார வல்லுநர்களும் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். அமெரிக்க வரலாற்றிலே அவர்களுடைய கடன்கள் 30 டிரில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாக உயர்ந்ததே இல்லை. ஆனால் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு அமெரிக்காவின் மொத்த கடனானது 32 டிரில்லியன்
பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருந்தது. மேலும் இதனால் அமெரிக்காவிலே சுகாதாரத்துறை செலவினங்கள் அதிகரித்தன. சுகாதாரத்துறையிலே அமெரிக்காவில் மேற்கொள்ளப்படக்கூடிய மோசடிகள் விண்ணை தொற்றன. அமெரிக்க அரசாங்கத்திற்கு தேவையான வருமானத்தை வரிகள் மூலமாக அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே நேரம் ஜோ பைடன் உக்ரைனுக்கான முழுமையான உதவிகளை வழங்கி வந்தார். அமெரிக்காவின் பொருளாதார வல்லுநர்கள் உக்ரைனுக்கான உதவிகளை நிறுத்த கோரியும் ஜோ பைடன் உக்ரைனுக்கான நிதி உதவிகளை முழுமையாக நிறுத்தவில்லை. அமெரிக்க மக்களுடைய வரிப்பணத்திலே பந்தயம் கட்டி ஜோ பைடன் உக்ரைனுக்கான எல்லா விதமான உதவிகளையும் வழங்கினார். இதனால் படிப்படியாக அமெரிக்காவின் பணவீக்கம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. இதைத் தொடர்ந்து அலெக்சா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டது. அலெக்சா வெள்ளப்போரானது அமெரிக்காவின் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய வியாபார நிறுவனங்களை அதிகளவான அமெரிக்க மக்களும் புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கூட்டு நிறுவனங்களை முழுமையாக நிராகரிக்க ஆரம்பித்தார்கள். இதனால் அதிகளவான அமெரிக்க நிறுவனங்கள் மிகப்பெரிய நட்டத்தினை எதிர்கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் ஜோ பைடன் அமெரிக்க பொருளாதார நிபுணர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. உக்ரைனுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் பல பில்லியன் டாலர்களை வழங்கினார். இதனால் தற்போது அமெரிக்காவின் கடனானது 36 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. 36 டிரில்லியன் டாலர்கள் என்பது 36,000 பில்லியன் டாலர்களுக்கு சமமானதாகும். இலங்கையினுடைய மொத்த கடனானது 93.4 பில்லியன் டாலர்களாகும். அமெரிக்காவினுடைய மொத்த கடனானது 36,000 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். ஜோ பைடன் அமெரிக்காவின் கடன் எல்லைகளை தாண்டி மேலதிகமாக 4,000 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றுள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவானது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியின் விளிம்பிலேயே உள்ளது. எனவே இப்படியான நிலைமையில் அமெரிக்காவின் நிலப்பரப்பை விரிவாக்குவதன் மூலமாக கனடா, கிரீன்லாந்து, மெக்சிகோ வளைகுடா, பனாமா கால்வாய் ஆகிய பிரதேசங்களை முழுமையாக அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்வதன் மூலமாக அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடிகளை ஓரளவு சமாளிக்கலாம். எனவே இந்த காரணத்திற்காகவும் தான் டொனால்ட் ட்ரம்ப் கிரேட் அமெரிக்காவை உருவாக்குவதற்கும் தனியான அமெரிக்க கண்டத்தினை உருவாக்குவதற்கும் எல்லா விதமான முயற்சிகளையும் வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார். அத்தோடு அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டும் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுடைய தலைமைகளும் போர்களை விரிவுபடுத்துவதற்கு விரும்புகின்றார்கள். இதனால் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை நிறுத்துவதற்கும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள். மேலும் அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் போர்களை விரிவாக்குவதற்கும் இவர்கள் விரும்புகின்றார்கள். ஒட்டுமொத்த உலகத்திலும் போர்களை விரிவாக்குவதற்கு இவர்கள் விரும்புகின்றார்கள். அதன் மூலமாக தங்களுக்கு தேவையான ஆயுத விற்பனையை மேற்கொண்டு லாபங்களை அடைந்து கொள்வதற்கு விரும்புகின்றார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் ஆனது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்காகவும் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து அமெரிக்காவை மீட்டெடுப்பதற்காகவும் அவர்களுடைய ஆயுத விற்பனையை பல மடங்கினால் அதிகரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே இந்த திட்டங்கள் அமெரிக்காவுக்கு எதிராகவே திரும்பி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. அமெரிக்காவின் நட்பு நாடுகளை அமெரிக்காவோடு இணைத்து அமெரிக்காவை விரிவாக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டமானது அமெரிக்காவுக்குள்ளே உள்நாட்டு போரையும் ஏற்படுத்தும். நான் உலக அமைதியை விரும்புகின்றேன், ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் என ஜனாதிபதியாக வெற்றி பெறுவதற்கு முன்பு கூறிய டொனால்ட் ட்ரம்ப் தற்போது எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் அதற்கு எதிர்மாறானவையாகவே அமைந்துள்ளன. அமெரிக்காவின் விரிவாக்கம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகள் அமெரிக்காவுடைய அண்டை நாடுகளிலும் அமெரிக்காவுக்குள்ளும் உள்நாட்டு போரை ஏற்படுத்துவது நிச்சயமானதாகும். அதாவது அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியானது ஆரம்பித்து விட்டது. அமெரிக்கா ஏனைய நாடுகளில் விதைத்ததை தற்போது அவர்கள் அறுவடை செய்ய போகின்றார்கள். அத்தோடு நேற்றைய தினம் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நான் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பு இஸ்ரேலிய பணைய கைதிகள் எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டுவிட வேண்டும். இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் நான் நரகமாக மாற்றிவிடுவேன் என டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று ஓரிரு வாரங்களுக்குள்ளேயே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் முழுமையாக இணைக்கப் போவதாக உத்தியோகபூர்வமாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உத்தியோகபூர்வ பக்கங்களும் எக்ஸ் தளத்திலும் சமூக ஊடக வலைத்தளங்களிலும் வரைபடங்களை வெளியிட்டிருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 928ஆம் ஆண்டு இஸ்ரேலினுடைய வரைபடம் இவ்வாறு தான் அமைந்திருந்தது என்றும் அரசர் சோலமனின் மரணத்திற்கு பிறகு இஸ்ரேல் 2 ராஜ்யங்களாக பிரிந்ததாகவும் குறித்த வரைபடத்தை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் தற்போது இந்த வரைபடத்தினை வெளியிட்டு வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் இஸ்ரேலுக்கு சொந்தமான பிரதேசம் என்றும் சிரியா, லெபனான், ஜோர்டானினுடைய பிரதேசங்கள் அனைத்தும் இஸ்ரேலோடு இணைக்கப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளின் உத்தியோகபூர்வ பக்கங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வமான வலைத்தளங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பின்பு வெஸ்ட் பேங்கினுடைய ஒட்டுமொத்த பிரதேசங்களும் ஜோர்டான், லெபனான், சிரியாவுடைய பிரதேசங்களும் முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் உத்தியோகபூர்வமான பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலை ஹமாஸ் தரப்பினர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். ஜோர்டான், சிரியா, லெபனான் மற்றும் பலஸ்தீனிய நிலங்களை முழுமையாக இணைத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் உத்தியோகபூர்வமான வலைத்தளங்களின் ஊடாக பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விரிவாக்க திட்டமானது பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான திட்டமாகும். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைத்து பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்ற முயற்சி செய்கின்றார்கள். மேலும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களை அடிப்பணிய வைப்பதற்காகவும்
கொள்வதற்காகவும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் சுரண்டிக் கொள்வதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் உத்தியோகபூர்வமான பிரச்சாரங்களை ஆரம்பித்து விட்டார்கள். அத்தோடு இதற்கு அரபு மற்றும் இஸ்லாமிய தலைமைகள் தகுந்த பதிலடிகளை வழங்க வேண்டும். வலுவான பதில்களை இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கு வழங்க வேண்டும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த விரிவாக்கத்தினை தடுத்து நிறுத்துவதற்காக அனைத்து அரபு இஸ்லாமிய நாடுகளும் முழுமையாக ஒன்றுபட வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஜோர்டான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலிய அரசின் உத்தியோகபூர்வ வலைத்தளங்களினூடாக சில வரைபடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாறான வரைபடங்கள் வெளியிடப்பட்டிருப்பதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த வரைபடமானது இஸ்ரேலின் வரலாற்று வரைபடம் என குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இவற்றினை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஜோர்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 வாரங்களுக்கு முன்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அடுத்த திட்டமான ப்ராஜெக்ட் ஜோர்டான் திட்டம் தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை நான் வெளியிட்டிருந்தேன். எனவே தற்போது இந்த ப்ராஜெக்ட் ஜோர்டான் திட்டத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் ஜோர்டானின் பல பிரதேசங்களையும் முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இணைத்துக் கொள்வதற்கான திட்டங்களை வகுத்துள்ளார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க கண்டத்தில் கிரேட் அமெரிக்காவையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கிரேட் இஸ்ரேலையும் உருவாக்குவதற்கு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கப் போகின்றார். நண்பர் நெட்டன்யாஹுவுடன் ஒன்றிணைந்து அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கப் போகின்றார். ஆனால் இந்த வேலை திட்டங்களே அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினது முழுமையான வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்து விடலாம். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய ஜெனின் மற்றும் துல்கராம் பிரதேசங்களை வடக்கு காசாவின் ஜபலியா பெய்ட் ஷனூன் பிரதேசத்தை போன்று கையாள வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அதாவது வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின் மற்றும் துல்கராம் பிரதேசங்களை முழுமையாக முற்றுகையிட்டு குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் பொருளாதாரத்தினை முழுமையாக சிதைத்து குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை பட்டினியில் வாடவிட்டு வான்வழி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதன் மூலமாக ஜெனின் பிரதேசத்திலும் துல்கராம் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக இடம்பெயர செய்ய வேண்டும் என்று ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தில் முன்மொழிவொன்றையும் முன்வைத்துள்ளார். அத்தோடு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான உத்தரவை நெட்டன்யாஹு நேற்றிரவு வெளியிட்டுள்ளார். இதற்கமைவாக தற்போது காசாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட கிரெவேச்சி படைப்பிரிவினரும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு பலஸ்தீனிய போராளிகள் துல்கராம் பிரதேசத்திலே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமானது சிதைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தது 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய கைகூலி அப்பாஸினுடைய PA படைகள் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் 4 பலஸ்தீனிய போராளிகள் படுகாயமடைந்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நப்லஸ் பிரதேசத்தில் ட்ரோன்களை பயன்படுத்தி வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதல்களில் 2 பலஸ்தீனிய நபர்களும் 2 பலஸ்தீனிய போராளிகளும் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலில் நப்லஸ் படையினுடைய தளபதியாகவும் அல்கசாம் படையினுடைய மிக முக்கியமான தலைமையாகவும் இருக்கக்கூடிய ஜோஃபர் அகமது என்கின்றவரும் வீரமரணம் அடைந்துள்ளார். அடுத்து கைகூலி அப்பாஸ் அமெரிக்காவிடமிருந்து 680 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றார். அதாவது அமெரிக்காவானது 680 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பலஸ்தீனிய அதிகார சபைக்கு வழங்குமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய PA படைகளை பயன்படுத்தி ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய போராளிகளையும் கைது செய்து முழுமையாக அழித்து விடுகின்றோம் என கைகூலி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையானது அமெரிக்காவிடம் குறிப்பிட்டுள்ளது. எனவே கைகூலி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையானது அமெரிக்காவிடமிருந்து 680 மில்லியன் டாலர்களை பெற்றுக்கொண்டு ஜெனின் பிரதேசத்தை முழுமையாக முற்றுகையிட்டு ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை முழுமையாக அழிப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். அடுத்து காசாவின் யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஹமாஸினுடைய மிக முக்கியமான தலைமைகளில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற அனுபவத்தின் மூலமாக ஒரு விடயத்தினை நான் குறிப்பிடுகின்றேன். இந்த பேச்சுவார்த்தைகளை விட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரிக்கு எதிராக உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை பின்வாங்க செய்வதன் மூலமாகவே எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நான் வெளிப்படையாக கூறுகின்றேன் என ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த பேச்சுவார்த்தைகள் எதுவுமே பயனளிக்கப் போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற்ற முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை காசாவிலிருந்து பின்வாங்க செய்ய முடியும் என்றும் ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்பான எந்த விதமான தகவல்களும் வெளியாகி இருக்கவில்லை. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து மேனுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.